வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நாம் மகாபெரிவா மகிமையில் அப்பைய தீட்சிதரின் ஸ்லோகத்தை விளக்கம் சொல்லி பெரியவா வியக்க வைத்ததை தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை காஞ்சி மகாபெரிவா மூக்கின் மீது விரல் வைத்தபடி யோசனையில் ஆழ்ந்த கோலத்தில் ஐயப்பன் சிலை ஒன்று இருந்ததையும் பின்னர் விரலை எடுத்துவிட்டு இயல்பாக கையை வைத்து கொண்டதுமான அபூர்வ தகவல் ஒன்றை சொல்லத் தொடங்கினார். ஒரு ஊரில் மூக்கின் மேல் விரல் வைத்துக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்தபடி ஐயப்பன் சிலை ஒன்று இருந்தது. சமஸ்கிருத கவிஞரான மகான் அப்பைய தீட்சிதர் அதை கண்டு காரணத்தை விசாரித்தார். சிற்பியின் கனவில் தோன்றிய ஐயப்பன் இந்த கோலத்தில் காட்சியளித்ததாகவும் அதன்படியே சிலை செய்யப்பட்டதாகவும் மற்றவர்கள் தெரிவித்தனர். ஐயப்பன் எது குறித்து சிந்தனையில் ஆழ்ந்துள்ளார் என்பதை சரியாக தெரிவித்தால் சிலை தானாகவே விரலை எடுத்து சரியாக வைத்து கொள்ளும் என்றும் ஊர் மக்கள் கூறினர். ஐயப்பன் ஏன் இப்படி இருக்கிறார் என அறிய தீட்சிதர் ஆழ்ந்து யோசித்தார். அதனை பற்றி ஸ்லோகம் ஒன்றும் எழுதினார். அதில் ஐயப்பனின் தந்தை சிவன், எனவே தந்தையின் மனைவியான பார்வதியை ஐயப்பன் அம்மா என்று கூப்பிடுவார். மோகினியாக மாறிய விஷ்ணு ஐயப்பனின் தாய், அவரையும் அம்மா என்று கூப்பிடலாம். ஆனால் விஷ்ணுவின் மனைவியான லக்ஷ்மியை எப்படி கூப்பிடுவது? ஐயப்பனுடைய தாயின் பத்தினி அவள். தந்தையின் மனைவி அம்மா, தாயின் மனைவியை என்ன சொல்லி அழைப்பது என்றே சிந்தனையில் ஆழ்ந்துள்ளதாக தீட்சிதர் சமத்காரமாக தெரிவித்தார். இதை சொன்னதும் விரலை எடுத்துவிட்டு வழக்கம் போல தன் கையை முழங்காலில் வைத்தபடி உட்கார்ந்தார் ஐயப்பன். பக்தர்கள் இப்படியும் அதிசயம் நிகழுமா என தங்களின் மூக்கின் மீது விரலை வைத்தபடி வியந்தனர். இதை கண்ட பெரியவா குழந்தை போல கலகலவென சிரித்தார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா சரணம். இதுபோல் தினந்தோறும் மகாபெரிவா மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய மகாபெரிவா மகிமைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.